அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் பிப்ரவரி 2ஆம் நாளுடைய சிறப்புகளுங்க. இந்த பிப்ரவரி 2ல் என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த இயக்குனராகவும் நடிகராகவும் விளங்கிய நம்முடைய கே. விஸ்வநாத் அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி 2ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இவருடைய 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக, அதாவது தெலுங்கு திரைப்படங்களில் எண்ணற்ற படங்களை இயக்கியிருக்கிறார். கிட்டத்தட்ட 53 படங்களில் இவர் இயக்குனராக பணியாற்றியிருக்கிறார். இவருடைய படங்களில் குறிப்பாக சங்கராபரணம், சலங்கை ஒளி, சிப்பிக்குள் முத்து போன்ற 3 திரைப்படங்களும் இந்திய திரைப்படங்களில் உள்ள 100 திரைப்படங்களில் முக்கிய திரைப்படங்களாக இந்த 3 திரைப்படங்களும் அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. கிட்டத்தட்ட இவருடைய தெலுங்கு திரைப்படத்திற்காக இவர் முதலாக ஆத்ம கௌரவம் என்ற படத்தை தான் இவர் இயக்குகிறார். அந்த படத்தில் முதல் படத்திற்கே இவர் நந்தி விருதை பெற்றிருக்கிறார். இவர் தன்னுடைய கலை சேவைக்காகவே தன் வாழ்நாள் சாதனையாளராக தாதா சாஹேப் பால்கே விருது பெற்றிருக்கிறார். இந்தியாவுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது, 5 முறை ஆந்திர மாநிலங்களினுடைய நந்தி விருதையும் 10 முறை தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகளையும் பெற்றவர்தான் நம்முடைய இயக்குனர் கே. விஸ்வநாத் அவர்கள். இவருடைய மிகச்சிறந்த யதார்த்தமான ஒரு நடிப்பை தன்னுடைய நடிப்பில் காட்டியவர். இவர் இயக்குனர் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். இவர் அதுவும் குறிப்பாக தமிழில் பார்த்தீங்கன்னா குருதி புனல், முகவரி, யாரடி நீ மோகினியில் அந்த தாத்தா கேரக்டரில் மிகச்சிறப்பான ஒரு நடிப்பு இருக்கும் அவருக்கு. அதே மாதிரி லிங்கா, ராஜபாட்டை, சிங்கம் 2 போன்ற பல வெற்றி படங்களில் இவர் நடித்திருக்கிறாருங்க. இப்படி தன்னுடைய மிகச்சிறந்த நடிப்பாலும் ஒரு மிகச்சிறந்த இயக்குனராகவும் விளங்கியவர். 1957ஆம் ஆண்டு தான் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா திரைத்துறைக்கு வரார். 1975ஆம் ஆண்டு தான் இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம கௌரவங்கிற படத்தை இயக்குறாருங்க. 1957 இவர் ஒரு ஒளிப்பதிவாளராக தான் முதல்ல வரார். ஒளிப்பதிவாளராக தன்னுடைய கலைப்பயணத்தை தொடங்கியவர் 53 படங்களை இயக்கியும் பல வெற்றி படங்களிலும் நடித்திருக்கிறார். இப்படி புகழ்பெற்ற நம்முடைய திரைப்பட நடிகராகவும் இயக்குனராகவும் விளங்கிய கே. விஸ்வநாத் அவர்களுடைய நினைவு தினம் இந்த பிப்ரவரி 2ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.